யக்ஷின்னு ஒரு சாமி இருக்குது. அந்த சாமியை உபாசனை பண்ணினா நம்ம காதுகிட்ட வந்து அந்த கடல் சத்தம் கேட்குங்கிற சேரமான் நாயனாருக்கு இந்த உபாசனை, அவர் சிவனை உபாசனை பண்ணினவர், மிகச்சிறந்த சிவபக்தர் ராஜா. அவருக்கு சாமி வந்து தன்னுடைய வருகை, அதாவது நடராஜ பெருமான் தன்னுடைய வருகையை இந்த கடலோசையால் காண்பித்தாராம். ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி முடிக்கும்போது அந்த கடல் இல்லாமலே அந்த ஓசை கேட்கும். கடல் இருந்து அதை கையால் அசைக்கிறதுனால ஓசை, கடலை காலில் அணிஞ்சிருக்கிறதுனால ஓசை, அது கேட்டால் அதில் ஒரு தர்மம் இருக்குது. ஆனால் இவர் சிவபூஜை பண்ணுவார் சேரமான் நாயனார். சிவபூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் பண்ணி உத்தரவுக்காக காத்துருப்பார். என்னுடைய பூஜை ஏற்றுண்டாச்சா அப்படின்னு கேட்டால், சரி நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படிங்கிறத சுவாமி இந்த கடல் ஓசையால் இந்த ஒரு அவர் காலால் அப்படி அசைச்சு காமிப்பார். அப்படி அசைக்கிற பொழுது அந்த அசைகிற சத்தம் ஒரு காதில் விழாது. ஒரு நாள் அந்த கடல் ஓசை கேட்கலை. அப்போ நம்ம பூஜையில் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள முயலுகிற பொழுது சாமி சொன்னாராம், அப்போ என்னுடைய தோழன் வந்திருக்கிறான், அதனால் அவங்ககிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுத்து, நேரமாகிடுத்து. நம்ம வந்து லௌகீக பாஷையில் சொல்கிறேன், சாமி எப்படி சொல்லியிருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன காரணம், என்ன காலதாமதத்துக்கு காரணம் சொல்லுகிறான் சிவபெருமான். என்னென்ன சுந்தரர் கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கடல் ஓசை கேட்கும், எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அந்த கடல் ஓசையை கேட்டு அறிந்தவர் சேரமான் நாயனார்னு சொல்லியிருக்கா.